நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கணக் கிடந்ததென்னிலாத முன்னெலாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. இதுவரைக்கும் பெருமாள் எங்கே இருக்கார்னு திருமழிசை ஆழ்வார் நினச்சிட்டு இருக்கார். நின்னது எந்தை ஊரகத்து, ஊரகத்தில் நின்று சேவை சாதிக்கிறார். இருந்தது எந்தை பாடகத்து, திருப்பாடகத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கணை கிடந்தது. திருவெக்கா யதோக்தகாரி பெருமாள், சொன்னவண்ணம் செய்த பெருமாள். அந்த திருவெக்காவிலே சயனித்து சேவை சாதிக்கிறார். ஆங்காங்கு பெருமானுடைய திருக்கோலம்னு தெரிஞ்சுனுட்டேன். அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை, எனக்கு ஞானப்பிறவி கிட்டவில்லை. ஊனற்பிறவி பெற்றேன், இந்த உடற்பிறவி அடைந்தேன், ஆனால் ஞானப்பிறவி பிறக்கலே. ஞானம் கிடைத்தவுடனே இப்போ புரிஞ்சுனுட்டேன். அவர் திருவெக்காவிலே சயனிக்கலே, பாடகத்தில் அமரலே, ஊரகத்தில் நிற்கலே. நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளதான் பெருமான் இப்போது நிற்கிறார், எடுக்கிறார், கிடக்கிறார். ஆச்சரியமான பாண்டவ தூதன், தௌத்தியம் சாரத்தியம். பெருமாள் சாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டினது, பாண்டவர்களுக்காக தூது நடந்தது. ரெண்டும் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இதை பற்றி பராசர பட்டர் காலத்திலேயே ஒரு விசாரம். ராமன் என்றோ ஒரு நாள் வானரத்தின் வாயில் மொழிந்தான். ராமனுக்கு ஏற்றமா கண்ணனுக்கு ஏற்றமா? எளிமையில் யார் ரொம்ப அதிகமாக எளிமையை காட்டினவா? கண்ணன் தானா? என்னதான் இருந்தாலும் ராமன் சக்கரவர்த்தி. கண்ணன் தானே கோகுலத்து பெண்டிரோட பழகினவர், இடையர்களோட இடையராக வாழ்ந்தவர். அதனால் கண்ணனுக்கே எளிமை அதிகம் என்று பேசுவார்கள். பராசர பட்டர் ராம பக்ஷபாதி. அவர் எப்பவும் ராமனையே ஸ்லாகித்து பேசுவார். அதனால் பக்கத்தில் இருந்தவருக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது ராமனை விட கண்ணன் உயர்ந்தவர்னு இவர் வாயில் வரவழைச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக போய் ஒரு கேள்வி கேட்குறார். என்னதான் ராமன் எளியவன் எளியவன்னு நீர் சொன்னாலும் என்ன? பட்டர் என்னன்னு சொல்லிட்டார், உங்கள் கண்ணன் எளியவன் தான், ஆனால் ராமன் தான் குஹனோடே தோழமை கொண்டான், சுக்கிரீவனோடே தோழமை கொண்டான், விபீஷணனோடே தோழமை கொண்டான். தோழன் மட்டுமல்லான், தம்பின்னு பிரகடனப்படுத்தினான். நின்னொடும் ஐவரானோம் பின் குன்னு சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம். நாம் மொத்த பேர் இனிமேல் 7 அண்ணன் தம்பிகள் அப்படின்னு ராமன் சொல்லிட்டு இருக்காரு. அதை போல கண்ணன் 6 இடத்துலையும் சொல்லியிருக்கிறதா தெரியலையே. ஆக ராமனுக்குத்தான் எளிமையில் எல்லை என்று பராசர பட்டர் சாதிக்கிறார். வேணுன்னு அவருடைய சிஷ்யர் அவரை பார்த்து கேட்கிறார், கண்ணன் தூது நடந்திருக்காரே, அது எவ்வளவு சாமானிய காரியம்? உங்கள் ராமன் எங்கேயும் தூது போனதா தெரியலையே, எங்கள் கண்ணன் தூது போயிருக்காரே அப்படின்னு பட்டரிடத்தில் கேட்டார். பட்டர் ஷடக்கென திருமங்கையாழ்வாருடைய காசையாடைன்னு தொடங்குகிற 10 பாசுரங்கள், திரு எவ்வொள், திருவள்ளூர்னு சொல்கிறோமே, திரு எவ்வொள் கிங்கிரிகேஷன், பெருமானங்கே வைத்திய வீரராகவ பெருமானாக எவ்வொள் கிடந்தான்கிற திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கார். அதுக்கு திருமங்கையாழ்வார் 10 பாசுரம் பாடிட்டுருக்கார். அந்த பாட்டில் இது ஒரு பாசுரம். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள மொழிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன நின்னான் எவ்வுள் கிடந்தானே. என்ன ஆச்சரியமான பாசுரம். முன்னோர் தூது வானரத்தில் வாயில் மொழிந்து. பட்டர் பளிச்சுன்னு சமாதானம் சொன்னார். வாஸ்தவம், உங்கள் கண்ணன் தூது நடந்திருக்கார், ராமன் தூது போகலை. நான் என்ன செய்வேன்? சக்கரவர்த்தியை பார்த்து தூது போன்னு சொல்ல ஆள் இல்லை, இடையனை பார்த்து தூது போன்னு சொன்னா அதனால போனார். அவர் அப்படி இருந்தார், அதனால போனார். எங்கள் பெருமாள் சக்கரவர்த்தியை பார்த்து யார் தூது போன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவரே சொல்கிறார், இல்லை, எங்கள் ராமன் ஏற்கனவே வானரத்தின் வாயில் தூது மொழிந்தான். அப்படின்னா ஒரு குரக்கினத்தவரான ஹனுமானை சீதைக்காக தூது அனுப்பிச்சாரோ இல்லையோ? எந்த ராமன் சீதைக்காக ஹனுமானை தூதாக அனுப்பித்தானோ அவனே கண்ணனாக பிறந்து பாண்டவர்களுக்காக தூது நடந்தான். 2 பேரும் வேற இல்லை என்று திருமங்கையாழ்வார் சொல்கிற பாட்டு இது. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து, பாட சொன்னாலே அர்த்தம் தெரியும். முன்னோர் தூது திரேதாயுகத்திலே வானரத்தின் வாயில் மொழிந்து ஹனுமானை தூதாக அனுப்பி வைத்து, முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து. அரக்கன் ராமணேஸ்வரன், அவனுடைய மன்னூர் தந்தை லங்கையை வாளியினால் மாள முடிந்து. வாளினா அம்புன்னு அர்த்தம். அம்புகளாலே சரக்கூட்டத்தால் அழித்தான். அவனே, அந்த சொல்லுதான் முக்கியம். யார் வாளியினால் வாழ முனிந்தானோ, யார் முன்னோர் தூது வானரத்தில் மொழிந்தானோ அவனே, அந்த ராமனே
பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி. பின்னோர் துவாபர யுகத்திலே ஆதிமன்னர்க்காகி, ஆதிமன்னர் பாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள், ஆதிமன்னர்க்காகி பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார். அந்த தூது நடந்தது எங்கேயான ஏகாந்தத்திலேயா நடந்தார்? நாம் ஒரு சின்ன காரியம் பண்ண போகிறோம், ஆனால் நாம் ரொம்ப பெரிய மனுஷன்னு வச்சுங்க, ஒருத்தரும் பார்க்கலையான்னு பார்த்துட்டு ஏகாந்தத்தில் பண்ணுவோம். யாரும் பார்க்கும்படி படம் எடுக்கும்படி பண்ணுவாளா? ரொம்ப பெரிய மனுஷர், பிரதான மந்திரி ஒருத்தர் இருக்கார். அவர் கிராமத்தில் தான் விளையாடி பழகினவர். கிராமத்துக்கு வந்திருக்கார். அவருக்கு அங்கே இருக்கிற இலந்த பழத்தை பிடிக்கும் சாப்பிடணும்னு வச்சுங்களேன். இது ஒரு ஆசைன்னு வச்சுங்க. அப்போ வந்தவர் அதை யாரானு படம் எடுக்க விடுவாரோ? ஒருத்தருக்கும் தெரியாமல் பழைய நாள் சிநேகிதனை கூட கூட்டின்னு போய் அவனை பிடிக்க சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துடுவார். அவருக்கு பிடித்தம் இருந்தால் அதை தானே செய்யணும். ஆனால் கண்ணன் அப்படியா செய்தார்னார்? பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார், லோகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்து இன்னார் தூதனா நின்னான். இன்னார் தூதன்னா பாண்டவ தூதன் அர்த்தம். பாண்டவதூதன் பாண்டவதூதன்னு லோகத்தார் சொல்லும்படிக்கு கண்ணன் இருந்தான். ஒருத்தர் சாதாரண காரியம் செய்தால் அதை வச்சு பேர் வச்சுக்க மாட்டான், அதை மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பா. ஆனால் கண்ணன் இந்த ரெண்டு செயலாலையும் ரெண்டு திவ்வதேசத்தையே ஏற்படுத்திட்டார். தூது நடந்தது சின்ன காரியம், அல்ப காரியம். தேரோட்டினது இன்னும் அல்ப காரியம். ஆனால் அந்த ரெண்டுத்துக்கு ரெண்டு திவ்வதேசம். ஒன்று திரு பாடகம், ஒன்று திரு அல்லிக்கேணி. பார்த்தசாரதி கீதாச்சாரியனாய் திருவல்லிக்கேணியிலும் பாடகத்திலே பாண்டவ தூதனாய் அமர்ந்த திருக்கோலத்திலும். ஆகவே எந்த ராமன் ஹனுமான் வாயிலாக தூது அனுப்பித்தானோ அவனேதான் பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி. ஏன் அதனாலே முன்னாடி ராமனே நடக்கலை, இப்போ கண்ணனே நடந்திருக்காரேன்னா ஹனுமான தூதராக அனுப்பிச்சாராம். அதுக்கப்புறம் வால்மீகி ராமதூதன் ராமதூதன் கொண்டாடுறது நன்னா வால்மீகி ராமாயணத்திலே ராமன் படிச்சுன்னுட்டார். அப்போ தெரியாது தூதனுக்கு எவ்வளவு பிரபாவம்னுட்டு ஹனுமார தூத அனுப்பிச்சு ராமதூதன் 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 பேர் கிடச்சுடுத்து. அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த பேரை ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டாம், நம்மளே வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாண்டவ தூதனாக நடந்து விட்டார். இல்லைன்னா இன்னொருத்தர் அனுப்பிச்சிருப்பார், அவருக்கு அந்த பேரை விடலை. ராம ஏன் நடக்கலைன்னா பேர் இருக்குன்னே தெரியாதே. வால்மீகி இவ்வளவு பேர், நம்மெல்லாம் ராமதூதன் ராமதூதன் ஆஞ்சரேட்ட போன உடனே பெருமாளுக்கு பொறாம வந்துடுச்சு. அது என்ன அந்த பேர் இன்னொருத்தர், அந்த பேரையும் நம்மளே வாங்கிட வேண்டிதான் என்று பாண்டவ தூதனாக நடந்தான். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தது விராட பருவம் முடிஞ்சது, உத்தியோக பருவம் தொடங்கித்து, சேனா உத்தியோக பருவம். அதில் சேனைகளுடைய எழுச்சி. சாத்தியகி ஒரு அக்ஷௌகிணியோட வரார், துருபதன் ஒரு அக்ஷௌகிணியோட வரார், அதே மாதிரி விராட மன்னவன் ஒரு அக்ஷௌகிணியோட வரார், சிந்து சௌவீர தேசத்தரசன் ஒரு அக்ஷௌகிணியோட வரார். இப்படி 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 ஒத்தொத்தரா ஒரு அக்ஷௌகிணி சேர்ந்து 7 அக்ஷௌகிணி சைன்யம், பெரிய சைன்யம், கடல் போன்ற சைன்யம். ஆனால் கௌரவர்களுடைய சேனை 11 அக்ஷௌகிணி சேனை. அளவில் பார்த்தால் கௌரவர்களது பெரியது, ஆனால் பெருமை வீரத்தில் பார்த்தால் பாண்டவர்களது பெரியது. அவ்வளவு பெரிய சேனை கூடியாச்சு. அப்போ விராட மன்னவன் சொல்கிறார், நம்ம தேசத்து புரோகிதரை இந்திரபிரஸ்தத்துக்கு அனுப்புவோம், அவர் போய் திருத்தராஷ்டிரனிடத்தில் பேசட்டும், நல்லதை எடுத்து சொல்லட்டும், அவர்கள் பதில் என்னான்னு பார்த்துன்னு வரட்டும் என்று சொல்லி அனுப்பிச்சார்கள். புரோகிதர் போய் நல்வார்த்தையை சொல்லிட்டார். 12 ஆண்டுகள் ஓராண்டு பாண்டவர்கள் மிகவும் பாடுபட்டார்கள். போதும், உன் தம்பி பிள்ளைகள், அவர்களை இனிமே வஞ்சிக்காதே, பாதி ராஜ்யத்தை அவர்களிடத்தில் கொடு, அதுதான் உன் குலத்துக்கு வாழ்ச்சி. தார்மிகர்களெல்லாம் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் என்று வந்த புரோகிதர் சொன்னார். அதுதான் சரி என்று பீஷ்மாச்சாரியரும் பேசினார். ஆனால் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் அது பிடிக்காமல் போக, நல்ல வார்த்தை பீஷ்மர் சொல்லியிருந்தாலும் அவரை கடுமையாக எதிர்த்து, நீர் சொல்றது பயந்தவன் பேச்சு, இது வெறும் பேடியின் பேச்சு, இது உண்மை அல்ல, இது பயந்தாங்குள்ளி பேச்சு என்று அவரை ஏசிவிட்டார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதம் சமயம் ஆசிரித்ய ராஜ்யம் நேச்சதி பைத்திருக்கம் பலம் ஆசிரித்ய மத்ஸ்யானாம் பாஞ்சாலானஞ்ச மூர்க்கஜம். பாஞ்சால தேசத்தவன் விராட தேசத்தவன், இவர்களை பார்த்தா பயந்து விட்டீர். துரியோதனா பயோத் வித்வான் நதத்யாத் பாதமந்ததா தர்மதஸ்து மஹீம் கிருஷ்ணாம் பிரத்யத்யாத் சத்ரவேபிச்ச. ஒரு நாளும் துரியோதனன் தனக்கு இருக்கிற நிலத்தில் ஒரு காணி நிலத்தை கூட ஆருக்கும் கொடுக்க மாட்டான், நீர் திரும்ப போகலாம் எப்படின்னு அவர் சொல்லிட்டார். இது என்னமோ மறுபடியும் வம்புல போய் முடிய போகிறதுன்னு திருத்தராஷ்டிரன் நினைத்தார். ஆகையால் நான் எப்படியுமே சஞ்சய் நடத்திலே என்னுடைய செய்தி என்னான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க போகிறேன், அதனால் இப்போது இதை பற்றிய பேச்சு வேண்டாம். புரோகிதரே, அவர்கள் பட்சத்தை தெரிந்து கொண்டேன், இனிமேல் எம் பட்சத்திலேருந்து சஞ்சயனை நான் அனுப்பி வைக்கிறேன்.
சிந்தயித்வாது பார்த்தேபியா பிரேஷயிஷ்யாமி சஞ்சயன் ச பவான் பிரதியாத்யத்ய பாண்டவானேவ மாச்சிரம். அவசரமாக சீக்கிரமாக சஞ்சயனை உங்கள் பக்கம் அனுப்பிச்சி வைக்கிறேன். கவல்கணன்னு ஒருத்தர், அவருடைய குமாரர் தான் சஞ்சயன். அதனால் காவல்கணி என்ன அவருக்கு ஒரு பேர் உண்டு. இப்போ தசரதன்னு சொன்னால் தாசரதின்னு சொல்கிறோம், ராவணன்னு சொன்னால் ராவணின்னு சொல்கிறோம், கவல்கணன்னு சொன்னால் காவல்கணின்னு பேர். மிகுந்த பண்டிதர், பேச்சு சாமர்த்தியம் உடையவர், பார்த்ததை பார்த்தபடி நேர்மையாக பேசக்கூடியவர். இதை கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்குமே சம்மதம். சரி, நம்ம பக்கத்தது என்னங்கிறதை சஞ்சயன் அறிந்து கொண்டு போகட்டும். திருத்தராஷ்டிரர் சஞ்சயனை கூட்டார், பாண்டவர்களுக்கு இருக்கிற பெருமையை சொன்னார், தங்க பக்கத்தில் இருக்கிற பெருமைகளையும் எடுத்துரைத்து 2 பேருக்கும் எது நல்லதோ, இது ரொம்ப நாள் எல்லாரும் பேச போகிறப்போ 2 பேருக்கும் எது நல்லதோ அதையே நீங்கள் பேச வேண்டும்னு அனுப்பித்தார். சர்வான் வதேகே சஞ்சய ஸ்வஸ்திமந்தா கிருச்ரம் வாசமததர்கான் நிரூபிய. போ, அவர்களை வணங்கு. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கார்களா, குஷலமா, 5 பேரும் சௌக்கியமா, நம்முடைய நாட்டு பெண்ணான திரௌபதி சௌக்கியமா என்றெல்லாம் அவர்களிடத்தில் கேள். அதே போல சஞ்சயன் புறப்பட்டான். பாண்டவர்களுடைய வைபவம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. திருத்தராஷ்டிரன் சொல்லி அனுப்புகிறார். எஸ்ய அர்ஜுன பதவீன் கேசவச்ச விருகோதரः சாத்யகோ அஜாதசத்ரோஹோ மாத்ரீபுத்ரௌ சிருஞ்சயாச்சாபியாந்தி புராயுத்தாத்து சாதுதஸ்ய பிரதானம். எந்த தேரில் அர்ஜுனன் இருப்பாரோ, எந்த தேரில் கண்ணன் கூட நிற்பாரோ, விருகோதரனான பீமன் எங்கு கதையை சுழற்றுகிறாரோ, சாத்திக்கு யார் பக்கம் இருப்பாரோ, ஜெயம் அவர்கள் பக்கம்தான் எனக்கும் தெரியும். அதனால் தேவையற்ற சண்டையை நான் விரும்பவில்லை, சாந்தியைத்தான் விரும்புகிறேன். என் செய்தியை போய் சொல். சஞ்சயன் கேட்கிறார், செய்தியே சொல்லலையே திருத்தராஷ்டிரா, நீ இன்னும் சாந்தியை சொல் சாந்தியை சொல்லுங்கிறே, அப்படின்னா என்ன செய்தி? பாதி நாட்டை கொடுக்க போகிறாயா, முழு நாட்டையும் கொடுக்க போகிறாயா, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறியா, சண்டேன்னு சொல்ல போறியா? நீ சொல்லவே இல்லையே என்று சஞ்சயன் கேட்கிறார். சொல்லவே இல்லைன்னா எது 2 பேருக்கு நல்லதோ அதை சொல். அப்படி சொல்லி அனுப்பிச்சிட முடியாது சஞ்சயா. அங்கே போய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பார். இங்கே தான் கூட்ட புத்தி, இது நேர்மையான புத்தி இல்லை. அங்கே போ, அவர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு பாரு, அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்து பேசிக்கோ என்று இப்படித்தான் எப்பவுமே தூதர்கள் அனுப்புவான்னு வச்சுங்க. இருந்தாலும் இப்பேற்பட்ட சமயத்தில் அப்படி ஒன்று அனுப்பிச்சிருக்க கூடாது. அவன் தன்னுடைய சந்தேசத்தை நேர்மையாக சொல்லி அனுப்பிச்சிருக்கணுமோ இல்லையோ, அப்படி சொல்லலை. தகுந்தாற் போலே பேஷ். தமசஹ்யம் கேசவம் தத்ர மத்ரா சுக்ரீவயுக்தேன மத்வா சுக்ரீவயுக்தேன ரதேன கிருஷ்ணம் சம்பாத்ரவம்சேதிபதிம் விஹாய சிம்ஹம் திருஷ்டுவா க்ஷுத்ரமிருகா இவாந்தே. கண்ணனை பார்த்தோ, பக்கத்தில் இருக்கும் அர்ஜுனனை பார்த்தோ, சிறு மிருகங்களை எப்படி சிங்கத்தை கண்டால் ஓடி ஒளியுமோ அதை போல வீரர்கள் ஒளிவார்கள்னு எனக்கு தெரியும். என்னுடைய மக்கள் ஒரு நாள் இவர்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஏதோ துரியோதனன் விருப்பப்படுகிறான், அவன் விருப்பத்துக்கும் குறை வரக்கூடாது, என்னுடைய ஆசைக்கு புத்திர பாசத்துக்கும் குறை வரக்கூடாது, என் தம்பி பிள்ளைகளும் நன்னா இருக்கணும். இது எல்லாமா சேர்ந்து ஒன்று இருந்துதா செய் என்று சஞ்சயனிடத்தில் சொல்கிறார். அவர் நினச்சிக்கிறார், உட்காண்டே இரு ஓடிண்டே இரு இப்படின்னு சொன்னால் எப்படி நடக்காதோ அப்படி பேசுகிறே இருந்தீர். நன்னா உட்காண்டே இருங்கோ, ஆனால் முடிவில் 10 நிமிஷத்தில் நீங்கள் அங்கே இருக்கணும்னா உட்காண்டே இருந்தால் எழுந்தால் தான் போக முடியும். ஒன்றுக்கொன்று விரோதமான வேலையோ இல்லையோ, இதுவும் அதுவும் பொருந்தாது. ஆனால் அவர் அப்படி தான் சொல்லி அனுப்புகிறார். அஜாத சத்ரும் குஷலம் ஸ்ம பிரிச்சேகே புனப்புனஹா பிரீத்தியுக்தம் வதேஸ்துவன். பிரீத்தியோட பேசு, கோபத்தோட பேசாதே, யாருக்குமே சாந்தியை தாண்டி மனம் போகாதபடிக்கு பேசு. அனைத்தையும் சஞ்சயன் கேட்டுக்கொண்டார். வந்தார், சந்தித்தார். யுதிஷ்டிரன் அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம் என்னென்ன மரியாதை செலுத்தணுமோ செலுத்தி கூப்பிடார். காவல்கணே சஞ்சய ஸ்வாகத்தந்தே. ஹே காவல்கணே, சஞ்சயனே வாரு, உம் வரவு நல்வரவாகுக. பிரியாமகே தேவயம் தர்சனேன அநாமயம் பிரதிஜானே தவாகம் சகானுஜெய்ஹி குஷலீச்சாஸ்மி வித்வன். நாம் எல்லாரும் இங்கு நலமாக இருக்கிறோம். நீர் வந்த இடத்தில் நலமா? முதல்ல என்னுடைய வயதான தாய் நலமா? அவளை விட்டு பிரிந்து 13 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பிதாமகோ நஸ்தவிரோ மனஸ்வி மகாப்ராஜ்யா சர்வதர்மோபபன்னா ச கௌரவ்ய குஷலீதாத பீஷ்ம யதாபூர்வம் வித்திர சஸ்ய கஷ்யத்து. எப்பேற்பட்ட பீஷ்மரை விட்டுட்டு வந்தோம். எங்கள் பிதாமகர் பீஷ்மர் சௌக்கியமாக இருக்காரா? அவருக்கு எந்தவித மனக்கவலையும் இல்லாமல் உள்ளாரா? தாயார் குந்தி சௌக்கியமாக இருக்கிறாளா? சரி, இந்த கர்ணனோ துச்சாசனனோ துரியோதனனோ திருத்தராஷ்டிரனை பிடுங்காமல் இருக்கிறார்களா?
இது வேணும் இது வேணும் இது வேணும்னு எப்போதும் பெரியவர்களை தொந்தரவு பண்ணுவானே. கச்சித் ராஜா பிராமணானாம் யதாவத் பிரவர்த்ததே புருவத் தாத்தவிருத்தின் கச்சித் தாயான் மாமகான் தாஷ்டிராஷ்டிரா துஜாதீனாம் சஞ்சய நோபஹந்தி. யாராருக்கெல்லாம் நல்லது பண்ணணுமோ திருத்தராஷ்டிரர் செய்வார். ஆனால் தன் மகனால் எப்போதும் தொந்தரவு. அது இல்லாமல் இருக்கிறதா? துரியோதனனும் துச்சாசனனும் ஏதானு துளியான தங்களுடைய எண்ணங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்களா என்றெல்லாம் தர்மபுத்திரன் சஞ்சயனிடத்தில் கேட்டான். கேள்விகளை வாய்ந்து சஞ்சயன் மெதுவே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். யதாத்தமே பாண்டவ தத்ததைவ குருன் குருஸ்ரேஷ்ட ஜனஞ்ச பிரிச்சசி அனாமயாஸ்தாத மனஸ்வினஸ்தே குருஸ்ரேஷ்டான் பிரிச்சசி பார்த்த சாந்தம். அங்கே இருக்கிற எல்லாரும் உங்களை நினைக்கிறார்கள், இங்கே இருக்கிற எல்லாரும் அங்கே நினைக்கிறீர்களோ? திருத்தராஷ்டிர குமாரர்கள் எப்படி இருக்காள்னு நீ நினைக்கிறியா? ஆம் நினைக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அவர்கள் நினைக்கிறாளோ? நன்னா நினச்சின்னு இருக்கா. ஆனால் 2 பேரும் நினைவில் வேறுபாடு இருக்குது தர்மபுத்திரா. அவர்கள் நினைக்கிறது வேற பயனுக்காக, நீ நினைக்கிறது வேற பயனுக்காக. 100 பேர் நன்னா இருக்காளான்னு நிஜமா நீ கேட்குற, அவள் 5 பேர் நன்னா இருக்காளேன்னு அவள் கேட்டா. இவ்வளவுதான் வித்தியாசம். இருக்கார்களேன்னு அவன் நினச்சின்னு கேட்டான், இருக்கார்களான்னு நீ நியாயமாக கேட்குற. இதுவே எனக்கு வித்தியாசம் புரிந்தது. யத் யுஷ்மாக்கம் வர்த்ததே சௌன தர்மியம் தர்ம துக்தேஷு துக்தவது தன்ன சாது மித்ரதுக் ஸ்யாத் திருதராஷ்டிர சபுத்ரோ யுஷ்மான் துஷன் சாதுவிருத்தான் அசாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பேச வந்திருப்பதை கூறுகிறேன். திருத்தராஷ்டிரனுடைய செய்தியை சொல்கிறேன். ஆனால் இப்போவே சொல்கிறேன், அவன் நேர்மையோடு செய்தி சொல்லவில்லை. ஒரு தூதன் போய் இப்படி பேசலாமா? ராஜா எத்தை சொல்லி அனுப்பிச்சிருக்காரோ பூசி மெழுகி பேசணுமா இல்லையா? அப்படித்தானே அவர் பேசியிருக்கணும். நேராக உடைச்சுட்டார். திருத்தராஷ்டிரன் சொல்லியிருக்கிற செய்தியை சொல்கிறேன், அது நேர்மையாக நடக்கலை. கூடவே இருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுறா போல தான் பேசியிருக்கிறான். ஆனால் சொல்ல வந்ததை கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக பேசுகிறார். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறார். சஞ்சயன் எவ்வளோ தூரம் சொல்லிட்டார் தெரியுமோ? தர்மபுத்திரா, நீ தர்மத்துக்கே உருவானவன். நீ ஒரு நாள் அதர்மத்தின் வழி போக மாட்டாய். நீ காட்டிலே போய் பிச்சை எடுத்தாலும் நீ நன்னாத்தான் இருப்பாய். அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆகையால் சாந்தியை நாடி வீரர்கள் யாரும் இறக்கக்கூடாதுங்கிறதுக்காக உன் மொத்த ராஜ்யத்தையும் விட்டு கொடுத்துரு என்று சஞ்சயன் கூறுகிறார். அப்படின்னு திருத்தராஷ்டிரன் தெளிவாக சொல்லலை. ஆனால் சொன்னது அதுதானே. அவன் என்ன சொல்லியிருக்கானோ இதுதான். அவன் எப்படியோ அப்படி சொல்கிறாப்புல மாற்றினாவில் பேசின்னு இருந்திருக்கான். இப்படி பேசினா ஒன்றும் பிரயோஜனப்படாது. சொல்ல வேண்டியத்தான் நேரத்தான் சொல்ல வேண்டும். ஆகவே உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன், அதர்மத்தின் வழி செல்ல வேண்டாம், தர்மத்தின் வழி செல். நீ தர்ம தேவதையின் புதல்வன், ஒரு நாளும் உனக்கு குறைவு வாராது. சொல்வதை கேள். அப்போ பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் கேட்டா. விராட்டன் இருந்தார், துருபதன் இருந்தார், சாத்தியக்கு இருந்தார். அவா கேட்குறா, உமக்கே நீர் கேட்குறது நியாயமாக படுறதோ? எங்களுக்கெல்லாம் தப்பாக படுறது என்னால். இதில் நியாய அந்நியாயம்னு பேசாதே சாத்தியக்கி, தர்ம அதர்மம்னு பேசு. ஒத்தொத்தருடைய எண்ணத்தின்படி நியாயம் மாறும், அந்நியாயம் மாறும். எனக்கு நியாயமாக இருக்கிறது அவருக்கு நியாயமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு அந்நியாயமாக இருக்கிறது எனக்கு அந்நியாயமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தர்மம் ஆருக்கும் மாறாது. ஆச்சரியமான அர்த்தம் சொல்கிறார் அவர். தர்மம் அத்தனை பேருக்கும் ஒன்றாத்தான் இருக்கும். நியாய அந்நியாயம் மாறின்னு இருக்கலாம். கண்ணன் ரொம்ப வசத்தியாக பேசுகிறார், சஞ்சயன் நேர்மையாக பேசுகிறார்னு கண்ணன் தான் ஆதரித்தார். மற்ற பேருக்கு ஆச்சரியம், என்ன கண்ணன் இப்படி சொல்கிறார் என்னால். நம்ம அபிப்பிராயம் அப்புறம் இருக்கட்டும் அர்ஜுனா, முதல்ல அவர் பேசுறத நன்னா மனசில் வாங்கிக்கோ. அவர் சொல்கிறது உண்மையாக தானே பேசுகிறார், தர்மத்தின் வழி கேட்குறார். உங்களால் முடியும்னா ஒத்துங்கோ, முடியாதுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போங்கோ. அவரிடத்தில் குற்றமில்லை. யுதிஷ்டிரர் ஆமோதித்தார். சஞ்சயன் சொல்லுவது சரியாகத்தான் சொல்லுகிறார், ஆனால் நமக்கதில் சம்மதமில்லை. ஏன் சம்மதமில்லைன்னு யுதிஷ்டிரர் ரொம்ப அழகாக விளக்க போகிறார். இப்போ நீர் சொன்னீர், தர்மந்தான் எனக்கு சிறந்தது, ஞானம் எனக்கு சிறந்தது, காட்டுக்கு போய் பிச்சை எடுத்தாலும் தியானத்திலேயே வாழலாம்னு சஞ்சயன் சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கு தர்மபுத்திரர் பதில் சொல்கிறார், அதை நான் பிராமணனாக இருந்தால் செய்திருப்பேன். ஆனால் நான் பிறப்பால் பிராமணன் அல்லன். இந்த நாட்டை காத்தாக வேண்டும். நான் ஒரு க்ஷத்ரியன். க்ஷத்ரியனுக்கு இருக்கிற கர்மம் நாட்டை காக்க வேண்டும். காடு செல்ல முடியாது. எனக்கு கர்மயோகம் சிறந்தது, ஞான யோகம் எனக்கு ஏற்புடையது அல்ல என்று தர்மபுத்திரன் பதில் சொல்கிறார். இங்கே தான் முதல்ல கீதையினுடைய ஆரம்பம். ஏன்னா கீதா ஸ்லோகம் முழுக்க ஞான யோகத்தை விட கர்மயோகம், கர்மயோகம்னு விடாமல் கண்ணன் பேசினார் இல்லையோ, அதெல்லாத்தையும் இங்கே தான் இவர் தூண்டுகோலை எடுத்து கொடுத்துருக்கார். எனக்கு கர்மத்தை விட ஞானம் முக்கியம், நீ பேசுகிற சந்தையா? ஞானத்தை விட எனக்கு கர்மம் முக்கியம். என என் ராஜ்யத்தை நான் ரட்சித்தாக வேண்டும் என்று தன்னுடைய செய்தி அவருக்கு திரும்ப சொன்னான். ந காமார்த்தம் சஞ்சஜேத் யோகித்
தர்மம் பாண்டோஹோ சுதா சர்வயேவேந்திர கல்பாக துவமேவைதத் பிரஜ்ஞ அஜாதசத்ரோ சமீகுர்யாயேன ஷர்மாப்னுஸ்தே என்மாப்ரவீத் திருதராஷ்ட்ரோ நிஷாயாமஜாதசத்ரோ வச்சனம் பிதாத்தே. உன் தந்தை என்ன சொன்னாரோ திருதராஷ்டிரன் சொன்னதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் நிறுத்தினார். அதுக்கப்புறம் சந்தேஷம் இவ அவளுக்கு சொல்கிற செய்தி, சாந்தியை பற்றின பேச்சு நடக்கிறது. யுதிஷ்டிரர் கூறுகிறார், சமாகதா பாண்டவா சிருஞ்சயாச்ச ஜனார்தனோ யுயுதாதோ விராட்டா எத்தே வாக்கியம் திருதராஷ்டிர அனுசிஷ்டம் கவல்கணே ப்ரூஹி தத் சூதபுத்திர. இத்தனை பேரும் நிற்கிறார்கள். இப்போ நீ சொன்னதையும் அனைவரும் கேட்கட்டும். நான் என்ன நினைக்கிறேங்கிறதையும் எல்லார் முன்னாடி சொல்கிறேன். அவர்கள் தங்கள் தங்கள் அபிப்பிராயம் சொல்லட்டும். எல்லாரும் அவாவ அபிப்பிராயத்தை சொல்லிட்டா பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். கண்டிப்பாக சாந்தி தான் எல்லாருக்கும் பிடித்தம். இப்போ அவர்களுடைய வாதம் எப்படி இருக்குன்னா, எங்கள் எல்லாருக்குமே சாந்தி தான் பிடிக்கிறது. நாட்டை பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டா சாந்தி தான், ஆனால் நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தான் சண்டை. சண்டையாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, நாங்கள் எல்லாரும் தயாராகத்தான் உள்ளோம். அதை யுதிஷ்டிரர் பதில் சொல்கிறார். காம்னுவாச்சம் சஞ்சய மே ஸ்ருணோஷி யுத்தைஷிணீம் ஏன யுத்தாத் பிபேஷி அயுத்தம் வை தாத யுத்தாத் கரீயா கஸ்தன் லப்த்வா ஜாத்து யுத்தேத சத். எனக்கு ஒன்று யுத்தத்தில் விருப்பம் இல்லை, ஆனால் வந்த யுத்தத்தை நான் விடுவதாக இல்லை. எனக்கு தைரியமாக சண்டை போடணும்னு ஆசை. ஆனால் எப்போது சாந்தி முடியாதுன்னு தோணினால், சாந்தி தான் நடக்கும் விட்டால் எங்கள் அனைவருக்கும் சாந்தியில் தான் ஆசை. நீ சொல்வது தவறு, நான் அதர்மத்தின் வழி போகிறேன், தர்மத்தின் வழி காட்டுக்கு போகணும்னு சொன்னியே. நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதே தர்மந்தான் சஞ்சயா. சண்டை போடணும் நான் சொல்லுவதும் தர்மந்தான் என்று இவர் சொல்ல சஞ்சயன் இன்னும் பிரயத்தனம் பண்ணுறார். இல்லை, நான் சொல்கிற ஒரு வாதத்தை கேட்டுப்பார். என்னதான் இருந்தாலும் நீ நல்லவன். பிரஜைகள் இறப்பதை நீ விரும்ப மாட்டாய். நச்சேத் பாகம் குரவோன்யத்திர யுத்தாத் பிரயச்சேரன் துப்பியம் அஜாத சத்ரோ. உன்னுடைய பிரஜைகள் துன்பப்படுவதை நீ பார்த்துட்டு இருப்பியோ? நீ என்ன கேட்ட இப்போ? நான் க்ஷத்ரியன், பிரஜாரக்ஷணம் பண்ணணும், அதனால் காட்டுக்கு போக மாட்டேன், சண்டை போடணும். நான் கேட்குறதே அதுதான். நீ பிரஜா ரக்ஷணம் பண்ணணுமே, ஏன் பிரஜைகளை அழிக்கிறேங்கிற? நீ சண்டைக்கு போட்டாலே பிரஜைகள் அழிவாளோ இல்லையோ, ஆனால் ஒரு பக்கம் நீ பிரஜையை ரட்சிக்கணும்னு சொல்கிறையோ இல்லையோ. அப்போ அவர் திரும்ப சொன்னார், யுத்த நீதி மாற்றி பேசுகிறீர். யுத்தத்தின் போது நேர்மையாக 2 பக்கத்தில் 6 சண்டையிட வந்தாலும் வீரஸ்வர்க்கத்துக்கு போக போகிறார்கள். அப்போ அந்த வீரர்கள் வீரஸ்வர்க்கம் போனாலும் நான் பிரஜைகளை ரட்சிச்சிருக்கேன்னு அர்த்தம். அவர்களை இங்கு வைத்து ரட்சித்தாலும் சரி, அங்கு அனுப்பி ரட்சித்தாலும் சரி என்று இவர் பதில் பேசுகிறார். மேலும் சஞ்சயன் கூறுகிறான், வேத அதீத சரிதம் பிரம்மச்சரியம் யஜ்ஞைரிஷ்டம் பிராமணேபியச்ச தத்தம். பிராமணர்களுக்கு நிறையா தானம் பண்ணியிருக்காய், வேதத்தை முழுவதும் கற்றிருக்கிறாய், தர்மத்திலேருந்து நீ பிறழறதில்லை. இத்தனை நல்லது உனக்கு இருக்கிறச்சே தர்மபுத்திரா, இதிலேயும் விட்டு கொடுத்து பேரெடுத்தாலேன்? இது அவர் கேட்கறது இல்லை. இத்தனை தர்மம் எனக்கு இருக்கு, இதையும் விட்டு கொடுத்து இன்னொரு தர்மம்னு பேரெடுத்தால் என்னன்னு தானே நீ கேட்குறீர். ஆனால் நான் சொல்ல வந்தது, இத்தனை தர்மம் என் கணக்குக்கு இருக்கு, இதை விட்டு கொடுத்து நான் காட்டுக்கு போயிட்டா கணக்கில் அதர்மம் சேரும்.